ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எத்திராஜரை திருக்கோளூர் பெண்பிள்ளை சந்திக்கிற பாக்கியம் பெற்றாள். அவளோட ஞானமும் அவள் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியத்தில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களையும் எத்திராஜர் ரசித்து அனுபவித்து கேட்டுருந்தார். ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லின்னு வர அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 67வது வாக்கியம். அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. அனுகூலம்னா நல்லதை எடுத்து சொல்கிறது. நமக்கு பிடிச்சதை மட்டும் சொல்லாமல் நம்மள்கிட்ட உள்ள குறைகளை சொல்லி திருத்த முயற்சிக்கணும். அந்த மாதிரி அனுகூலம் சொன்னவர் தான் மால்யவான். மால்யவான் யாருன்னா ராவணனோட தாத்தா, தாய் வழி தாத்தா. ராவணனுக்கு மந்திரியாக இருந்து நல்ல ஆலோசனையெல்லாம் சொல்லியிருக்கார். இலங்கையை ஒரு மாதிரி ராஜ்ய பரிபாலனமே செஞ்சுருக்கார். அப்புறம்தான் ராவணன் இலங்கைக்கு ராஜாவானான். ராவணனுக்கு ராமரோட சண்டை போடாத, திரேதாயுகத்தில் ராமர் அவதரித்து ராட்சசர்கள் அழிக்க போகிறதா எனக்கு நாரதர் முன்பே சொல்லியிருக்கார். இதுவரை அந்த மாதிரி காரணம் வரல. இப்போ வந்துட்டு ராமரோட கோபத்துக்கு ஆளாகாத, அவர் வந்துட்டார், யுத்தம் வேண்டாம், அப்புறம் ராட்சச வம்சமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நிதானமாக எடுத்து சொல்கிறார். மண்டோதரி, விபீஷணன், மாரிசன் எல்லாரும் தான் அட்வைஸ் பண்ணான். ஆனால் யார் சொன்னாலும் கேட்கல. அது மாரிசன் இத்தனைக்கு சொன்னான், எனக்கு ராங்கிற பேரை கேட்டாலே பயம். ஏன்னா ராமரோட பராக்கிரமத்தை 11 வயசில் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். அதனால் ரானாலே எனக்கு ரொம்ப பயம். எனக்கு அப்படியே ரால ஆரம்பிக்கிற எந்த வார்த்தையும் எனக்கு பயம். அந்த அளவுக்கு மாரிசன் சொல்லியிருக்கான். சபையில் மால்யவான் மந்திரியாக இருக்கார் இல்லையா, அந்த முறை எப்படி பேசணும், ராஜாட்ட மந்திரி எப்படி பேசணுமோ அந்த முறையில் அழகாக எடுத்து சொல்வார். அந்த மாதிரிலாம் மெச்சூர்டாக நடந்துப்பார் மால்யவான். அவர் தான் வயசானவர், தாத்தா, நம்ம சொல்கிறத ராவணன் கேட்கணும் அப்படிலாம் மாட்டார். சபையிலனா அதுக்கேற்ற மாதிரி ராஜா மந்திரி எப்படி பேசணுமோ அப்படி சொல்லுவார். நல்ல யுத்த நிலைமையும் கெட்ட சகுனங்களையும் இலங்கையில் பார்த்துட்டோ ராவணனுக்கு புத்திமதி சொல்கிறார். ராவணா, நீ ராமரத்தில் நட்பை காட்டு. சீதை சொன்னபடி ராமரோட காலை பிடிக்க வேண்டாம், அவள் சொன்ன மாதிரி அவரோட கையை பிடிச்சி நண்பனாக்கிக்கோ, அது போகும். அவன் மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு விரும்ப மாட்டார். அப்படி எல்லாம் எடுத்து சொல்லலாம். ராட்சச குலத்தை காப்பாற்றி நீ மட்டும் கொஞ்சம் இறங்கி சீதையை கொண்டு கொடுத்துட்டியான்னா நீயும் உயிரோட வாழலாம், ராட்சச குலமும் தழைக்கும் அப்படிலாம் அவர் சொல்கிறார். நீ ராமரை சாதாரண மனுஷன் நினைக்காத, அவர் விஷ்ணு, சீதையை ஒப்படைச்சிரு என்ன அழகாக நல்லுரை சொல்கிறார். சபை முடியும் வரைக்கும் அவர் அதை மாதிரி ராவணனும் சபைக்கு ஏற்ற மாதிரி அமைதியாக இருந்தான். ஏன்னா அவர் ராஜா இல்லையா, மந்திரி சொல்கிறாங்கிற இதுக்காக அமைதியாக இருந்தான். இன்னொரு சமயத்தில் தனியாக இருக்கும்போது மறுபடியும் மால்யவான் பேசுகிறார். இப்போ தாத்தா பேரன் மாதிரி பேசுகிறார். ராவணா, நீ வாங்கின்னு வந்திருக்க, நீ நினச்சிட்டு இருக்க எல்லாம் கேட்டுட்ட, உன்னை அழிக்க முடியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் நீ விட்டுட்ட. நரன் வானரம் 2 பேரையும் நீ துச்சமாக எண்ணி உன் வரத்தில் நீ கேட்கவே இல்லை. அந்த நரனாக தான் ராமர் இப்போ வந்திருக்கார். அவர் மனிதனாக வந்திருக்கார் பார்த்துக்கோ. ஒரு வானர கூட்டத்தோடயே வந்திருக்கார். ஒரே ஒரு வானரமான ஆஞ்சநேயர் மட்டும் இங்கே போனதுக்கே இலங்கையை எப்படி தீக்கறி ஆக்கிட்டு போனார் நீ பார்த்தே இல்லையா. இப்போ எத்தனை வானர கூட்டத்தோடு வந்திருக்கார். அவளை சாதாரண வானரங்கள் நீ நினச்சின்னு இருக்க. எந்த மகாவிஷ்ணுவை நீ மதிக்காமல் விரோதமாக பாவித்துன்னு இருக்கியோ அந்த மகாவிஷ்ணு தான் ராமராக வந்திருக்கார். ஆத்மானம் மானுஷ்யம் அந்யேன அப்படின்னு சங்கல்பிச்சுன்னு வந்திருக்கார். ராமரை அழிக்கவும் முடியாது. அவர் ஆதி அந்தமில்லா ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன். நீ வரத்தில் விட்டுட்டு போன நரனும் வானரங்களும் தான் வந்திருக்கா அப்படின்னு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளதை உள்ளபடி தைரியமாக அவனுக்கு எடுத்து சொல்கிற விதத்தில் சொன்னார். ஆனால் புத்தி தான் விநாசகால விபரீத புத்தியாச்சே, எதையும் கேட்குற நிலைமையிலே அவன் இல்லை. தப்பை எப்போவுமே எடுத்து சொல்லணும், பயப்படக்கூடாது. அவளுக்கு இதமாக சொல்லக்கூடாது, அவளுக்கு எது நல்லதோ அதை சொல்லணும். அது இவர் பெரியவர், வயசானவர், எவ்வளோ அனுபவம் இருக்கும். ஸோ பெரியவ அறுவரை சொல்கிறத கேட்காம பதவி வெறி புலநடக்கமின்மை இதனால் அவனுக்கு புத்தியெல்லாம் கெட்டு கிடக்கு. அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிடுத்து. அதனால தான் அனுகூலம் சொல்லியும் கேட்காம போயிட்டான் ராவணன். இதைத்தான் திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிறா. அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே. அனுகூலமாக மால்யவான் மாதிரி உபதேசம் பண்ணுறதுக்கு எனக்கு வார்த்தை தெரியலையே. ராமராக இந்த வைத்தியமானி பெருமாள் தான் படுத்துன்னு இருக்காரு, அவரை என்னை காப்பாற்றுவார், நான் நம்பி இருக்க வேண்டாமோ. அவர் சொன்னார் ராமர்கிட்ட போய் சரணடைன்னு. நான் இந்த வைத்தியமானி பெருமாளை சரணடைய மாட்டேனோ, இதை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறேனே அப்படின்னு யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. லக்ஷ்மணராக ராமரோடு இருந்து இதெல்லாம் பார்த்தாரே நேர, அப்படிப்பட்ட அந்த ராமானுஜத்தை இப்போ அவள் சொல்லின்னு இருக்கா. அப்போ மாதிரி விபீஷணனுக்கு ராமர் அனுகூலமாக தான் சொன்னார்.
ராவணன் போனப்புறம் விபீஷணன் பட்டாபிஷேகம் எடுத்துட்டு இலங்கையை ஆண்டான் இல்லையா, அப்போவும் மால்யவான் தான் இவருக்கு மந்திரி. அப்போ ராமரே சொல்லி அனுப்பிச்சார், மால்யவான் சொல்கிற அறிவுரையை கேட்டு நடக்கணும், ராஜ்ய பரிபாலனை செய்யணும் அப்படின்னா. விபீஷணனும் அனுகூலம் சொல்கிற வார்த்தையை அவர் சொல்கிறபடி அனுகூலத்தை கேட்டு ராஜ்ய பரிபாலனை செஞ்சுன்னு வந்தார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், பெரியவா சொன்னாக்க நம்ம உடனே கேட்கணும். ஏன்னா அவளுக்கு அனுபவம் ஜாஸ்தி, நிறைய வாழ்க்கையில் அனுபவம் பார்த்துருப்பா. ஸோ அவள் சொல்கிற அனுகூல வார்த்தைகளை கேட்டு நம்ம நடக்கணும். முதியவர்களாம் நம்ம பாரமாக நினைக்கக்கூடாது. அவள் இருக்க நமக்கு பாக்கியம், நமக்கு நல்ல அறிவுரை சொல்லுவாள், நல்ல வழியில் திருத்துவா. அதனால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, பெரியவா சொல்கிற வார்த்தைகளை நம்ம கேட்டு நடக்கணும். அப்படி கேட்காதனால தான் ராவணன் தானும் அழிஞ்சு அந்த குலத்தையே அழிச்சிட்டான். அந்த மாதிரி இல்லாமல் முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவள் சொல்கிறபடி கேட்கணுங்கிறதா இந்த வாக்கியத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.